ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பீஃப் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் பீஃபை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி பீஃப் மூழ்கிற அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பிரட்டி விட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சு 5 விசில் போட்டுக்கோங்க. உங்கள் பீஃப் எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையில் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம பீஃப் தனியாக வேக வச்சுருந்தோம்னா அந்த பீஃபை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி தேவையில்லை. பீஃபை மட்டும் எடுத்து அந்த கடாயில் சேர்த்து அதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உப்புத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த கறியை நல்லா மசாலாவோடு ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா பிரட்டி எடுக்கணும். நல்லா சுக்காவாகிற வரைக்கும் நல்லா பிரட்டுங்க. நாம் குக்கரில் வேக வச்ச கறியில் பாதி கறியை எடுத்து தான் நான் சுக்கா செஞ்சுருக்கேன். மீதி கறியை எடுத்து அந்த கறி வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து நான் பீஃப் பிரியாணி செஞ்சேன். அந்த பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணுன்னா நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்குறதா இருந்தால். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுக்கா நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பிரட்டி முருகலானதுக்கப்புறம் மல்லி இலை போட்டுக்கோங்க. சுவையான பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.